வெல்கம் டு ஆல். இப்போ அக்கௌண்டன்சியில் செகண்ட் யூனிட்டில் 13வது சம் பாருங்கள். பின்வரும் விவரங்கள் ஒரு விளையாட்டு மன்றத்தின் இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும். இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இருப்புநிலை குறிப்பும் சேர்த்து போடணும்னு அர்த்தம். சரியா? அப்போ பாரு, விளையாட்டு பொருட்களின் இருப்பு 1/4/2018 எவ்வளவு? 3000. நடப்பாண்டில் வாங்கிய விளையாட்டு பொருட்கள் அப்போ கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தானே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 9000. நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றுட்டாங்க, சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து எவ்வளவு? 500. விளையாட்டு பொருட்கள் இருப்பு 31/3/2019 எவ்வளோப்பா? 4000. அப்போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த வருஷத்துடைய கணக்கை கேட்டிருக்காங்க? 2019. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்குன்னு போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தொடக்க இருப்பு கூட இப்போ நீங்கள் எப்போவுமே என்ன செய்வீங்க? தொடக்க இருப்பு இருந்துச்சுன்னா அந்த வருஷம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கிடுவோம். லாஸ்ட்டில் இறுதி இருப்பு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருவோம்? மைனஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்களின் தொடக்க இருப்பு எவ்வளோப்பா கொடுத்துருக்குறாங்க? 3000 கொடுத்துருக்காங்களா? அதை எழுதியாச்சு. அது கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, வாங்கணும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கணும். அப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம்? நடப்பாண்டில் வாங்கிய விளையாட்டு பொருட்கள் 9000. அதை என்ன செஞ்சிடறோம்? சேர்த்துடுறோம். இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 31/3/2019 எவ்வளவு? 4000. அப்போ இறுதி இருப்பை கழிச்சிடணும், அவ்வளோதான். முதல்ல தொடக்க இருப்பு, அது கூட வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கொள்முதல் பண்ணதை வந்து வாங்கினது, அதான் கொள்முதல் பண்ணது, அதை வந்து என்ன செஞ்சிடும்? ஆட் பண்ணிக்கிறோம். இறுதி இருப்பை மைனஸ் பண்ணிடுறோம். எப்போவுமே விற்பனை எந்த பக்கம் வந்துடும்? பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது எந்த சைடு போடுறோம்? வருமானம் சைடு போடுறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் டேலி பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கணக்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு எப்படி தயாரிப்போம்? எப்போவுமே இறுதி சரக்கிருப்பு எந்த பக்கம் வரும்? நம்மளுக்கு சொத்துக்கள் சைடு தானே. இப்போ இதில் எது இறுதி இருப்பு? விளையாட்டு பொருட்கள் இருப்பு 31/3/2019 இருக்கக்கூடிய இருப்பு எவ்வளவு? 4000. இதுதான் இறுதி இருப்பு அப்படிங்கிறது. சரி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான்ப்பா. அடுத்து 14வது சம் பாருங்க. பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டிய அச்சு மற்றும் எழுதுபொருள் செலவை கணக்கிட்டு அவை 2018 மார்ச் 31ஆம் நாளை இருப்புநிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என்பதை காட்டுக. அப்படின்னா வருவாய் செலவின கணக்கும் போட்டுட்டு நீங்கள் இறுதி கணக்குகள் சொன்னோம் இல்லையா, இருப்புநிலை குறிப்பு என்ன செய்யணும்? நம்ம தயாரிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகை எவ்வளவு? 17/18 எவ்வளவு? 1500. அப்போ எழுது பொருட்களுக்காக கொடுத்த தொகைன்னு என்ன அர்த்தம்? கொடுத்து வாங்கியிருக்காங்க, எழுது பொருட்களை வாங்கியிருக்காங்க, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சரி, எழுது பொருட்கள் இருப்பு ஏப்ரல் 1, 2017 எவ்வளவு? 300. அதுதான் என்னது? நம்மளுக்கு தொடக்க இருப்பு. எழுது பொருட்கள் இருப்பு மார்ச் 31, 2018 அதுதான் என்னது? நம்மளுக்கு இறுதி இருப்பு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? முதல்ல எழுது பொருட்கள் பயன்படுத்திய தொடக்க இருப்பு எவ்வளவு? ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்திருக்குது? 300. அதில் நம்ம என்ன செஞ்சோம்? கொள்முதல் செஞ்சதை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். இப்போ 1500. 1500 300 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1800. இறுதி இருப்பு எவ்வளவு? 200. அதை என்ன செஞ்சிடறோம்? மைனஸ் பண்ண. ஒரே வார்த்தை தான். தொடக்க இருப்பு கூட கொள்முதல் பண்ணதை கூட்டுங்க, இறுதி இருப்பை கழிச்சிருங்க. இருப்புநிலை குறிப்பில் எப்போவுமே என்ன செய்யணும்? இறுதி இருப்பு தானே வரும். அப்போ இந்த கணக்கில் இறுதி இருப்பு எவ்வளவு இருக்குது? 200. எப்போவுமே நம்ம இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போது இருப்புநிலை குறிப்பில் இறுதி சரக்கிருப்புங்கிறது 2 இடத்துல வரும் இல்லையா, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரியாப்பா? இதில் இங்கேயும் அதே மாதிரி 2 இடத்துல வரணும். இறுதி இருப்பு வந்து 2 இடத்துல வரும். ஒன்று செலவுகள் பக்கம் வந்து என்ன செய்கிறோம்? கழிச்சு காட்டுறோம். இன்னொன்று சொத்துக்கள் சைடில் எழுது பொருட்கள் இருப்புன்னு சொல்லி 200ன்னு எழுதுறீங்க. சரியாப்பா? ரொம்ப சிம்பிள், படிச்சுக்கோங்க.